மதுரையை கோலாகலமாக கொண்டாடும் சித்திரை திருவிழா மற்றும் கள்ளழகர் திருவிழா பற்றி இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் வாங்க. தமிழ் வருட பிறப்பான சித்திரை மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னதாக 10 நாட்கள் மதுரையில் கொண்டாடப்படும் விழா தான் சித்திரை திருவிழா. சைவமும் வைணவமும் இணைந்த திருவிழா இது. இரு சமயங்கள் தொடர்புடையதாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழாவும் விளங்குகிறது. சமயங்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் மன்னர் திருமலை நாயக்கர் இரு விழாக்களை இணைத்து ஒரே விழாவாக ஆக்கினார். இதனால் வைகை ஆற்றின் வடகரையில் அமைந்த புராண தேனூரில் அழகர் ஆற்றில் இறங்கும் விழா வெகு காலமாகவே நடைபெற்று வருகிறது. பின்னாளில் இத்திருவிழா மதுரையில் வைகை ஆற்றில் இறங்கும்படியான விழாவாக மாற்றி அமைக்கப்பட்டது. இதற்காக மதுரை மீனாட்சியின் அண்ணனான அழகர் தங்கையின் திருமணத்திற்கு வருவதாகவும் வருவதற்குள் திருமணம் முடிந்து விடவே ஆற்றில் இருந்து அப்படியே திரும்பி விடுவதாகவும் புதிய கதையும் புனையப்பட்டது. உண்மையில் மண்டூக மகரிஷிக்கும் நாரைக்கும் சாப விமோசனம் அளிக்க அழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள்கிறார் என்பதே திருமலை நாயக்கர் காலத்துக்கு முன்பிருந்த பழைய புராணம். இந்து புராணத்தின்படி ஒரு சமயம் சுதபஸ் முனிவர் என்பவர் அழகர் மலையில் உள்ள நுபுர கங்கையில் குளித்துக் கொண்டிருந்தார். அந்த வழியாக சென்ற துர்வாச முனிவரை அவர் கவனிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த துர்வாசர் சுதபஸ் முனிவரை தவளையாக மாறுமாறு சபித்தார். கள்ளழகர் என்று அழைக்கப்படும் சுந்தரராஜ பெருமாள் அவதரித்து இச்சாபத்தில் இருந்து சுதபஸ் முனிவரை மீட்டெழுப்பார் என்றும் கூறி மறைந்தார். தவளை வடிவம் காரணமாக மண்டூக மகரிஷி என்று பெயர் பெற்ற சுதபஸ் முனிவர் தேனூரில் வேகவதி என்று அழைக்கப்படும் வைகை நதிக்கரையில் தவம் செய்தார். மண்டூக மகரிஷியினை சாபத்திலிருந்து விமோசனம் அளிக்க எண்ணி பெருமாள் அழகர் மலையில் உள்ள தனது உறைவிடத்திலிருந்து இறங்கி வந்தார். அது முதல் மலைப்பட்டி அலங்காநல்லூர் வயலூர் வழியாக கள்ளழகர் தேனூருக்கு வருவதாக இன்றும் நம்பப்படுகிறது. தேனூர் மண்டபத்தில் இறைவன் முனிவருக்கு சாப விமோசனம் தந்து அவரை மீட்ட பின்னர் தனது இருப்பிடத்திற்கு திரும்பி செல்வதாக ஐதீகம். திருமலை நாயக்கர் ஆட்சியின் போது மண்டூக மகரிஷியின் சாப விமோசன நிகழ்ச்சிகள் வண்டியூர் கிராமத்திற்கு மாற்றப்பட்டது. 1653ஆம் ஆண்டு முதல் அங்கு திருமலை நாயக்கரால் கட்டப்பட்ட தேனூர் மண்டபத்தில் இந்நிகழ்வு நடத்தப்பட்டு வருகிறது. மதுரையில் சித்திரை திருவிழாவில் அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழா போன்றே மதுரை மாவட்டம் சோழவந்தானிலும் மானாமதுரை பரமக்குடியிலும் அழகன்குளத்திலும் அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழா நடைபெறுகிறது. தேனி அருகிலுள்ள வீரபாண்டியிலும் கௌரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கொண்டாடப்படுகிறது.